சார் ஆக்டிவ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலோட ஹெட் சிவா சார் வந்து அவங்களோட ட்ரேட் கைடில் நம்மளோட கடுக்கா படத்தோட போஸ்டரை சென்டர் பேஜில் போட்டிருந்தாங்க. புதுமுக நாயகன் ஃபஸ்ட் டைம் புது ஹீரோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாரிப்பாளர்கள் சிவா சார், தனஞ்சயன் சார் எல்லாத்துக்கும் என்னோட நன்றிகள். யாருமே சென்டர் பேஜில் ஃபஸ்ட் டைம் ஹீரோவை போடவே மாட்டாங்க. சார் உங்கள் பெருந்தன்மைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா எல்லா படங்களும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். சாருக்கு ஒரு அன்பளிப்பாக ஒரு அன்பாக தேங்க்யூ. இன்னைக்கு வந்து பத்திரிகை யூனியன் தலைவர் சுபாஷ் சாருக்கு பர்த்டே. ஆக்சுவலாக ஸோ சாருக்கு பிறந்த நாளா சிவா சார் பொன்னாடி கொடுத்துருவார். இன்னைக்கு பல வேலைகளில் எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக கடுக்கா திரைப்படத்துக்கு ஆதரவாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக சிவா சார் வந்திருக்காரு. ஆல்ரெடி நம்ம பாட்டு தேவாசரோட பாட்டு அவரோட ஆசீர்வாதத்தில் நல்லா ரீச் போயிட்டு இருந்தது. உங்களோட ஆதரவு நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் முன்னாடி தான் சிவா சார் வந்து 2 போஸ்டர் ரிலீஸ் பண்ண போகிறாரு. லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தேன், இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். ஸோ உங்கள் சப்போர்ட் காமெடி படம் தான், நகைச்சுவை படம் தான், இருந்தாலும் பல விஷயங்கள் படத்தில் இருக்குது. சப்போர்ட் செஞ்ச சிவா சார் அவர்களுக்கும் சுபாஷ் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த கடுக்கா திரைப்படம் வந்து ஒரு வித்தியாசமான எதிர்பார்ப்பு உருவாக்கிட்டு இருக்கு. இந்த படத்தின் நாயகனாக இருந்து எல்லாத்தையும் ஒரு ஆல்ரவுண்டராக வேலை பார்த்துட்ருக்கிற என் அன்பு தம்பி வந்து என்னுடைய பள்ளி தோழனின் மகன். ஈரோடுக்கு பக்கத்தில் கோந்தப்பாடின்ற ஒரு ஊரில் என்னோடு படித்த என் நண்பனுடைய மகன் ஒரு மெரெயின் இன்ஜினியராக இருந்து மெரெயினில் வேலை பார்த்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு சினிமா மேலே ஒரு பெரிய காதலோடு வந்து அவனே போராடி ஒரு ஒரு வித்தியாசமான அப்ரோச் ஒன்று பண்ணுறாங்கன்றது மட்டும் எனக்கு அதில் புரிஞ்சுது. நான் முழுசாக இன்னும் படம் பார்க்கல. அந்த பாடலை எடுக்கும் விதம், இதை ப்ரொமோட் பண்ணுற விதம், அதை அப்ரோச் பண்ணுற விதம், அவனுடைய போராட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கண்டிப்பாக வந்து ஒரு வித்தியாசமான சினிமாவை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன். நண்பனின் மகன் அப்படின்னா மட்டும் நான் வரல. அவன் சொல்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் ரொம்ப க்ரியேட்டிவாக ஒரு இன்னோவேட்டிவாக இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அந்த சிறிய முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கணும். சிறிய படங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆதரிக்கிறோன்றது குறிப்பாக நான் வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இது மாதிரி படம் எடுக்க வரவங்க ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாரல் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் சால்வ் பண்ணி பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப கீனாக இருக்கோம். அந்த வகையில் கடுக்கா திரைப்படம் வந்து ஒரு நல்ல திரைப்படமாக வர்றதுக்கான வாய்ப்புகளோடு வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் படம் பார்த்துட்டு நம்ம எல்லாருமே அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம். இன்றைக்கி என்னென்னா உங்களுக்கு தெரியாதில்லை, ஒரு சினிமா வந்து புதுசாக ஏதாவது ஆடியன்ஸுக்கு சொன்னோம்னா அவங்க வந்து அதை பார்க்குறாங்க. அந்த யூடியூப்பில் தான் நமக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வருது, நமக்கு இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு ஒரு இது கிடைக்கிது. அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பெரிய ரீச்சும் ஒரு ஓப்பனிங்கும் தியேட்டரில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு புதுமுகம், ஒரு அறிமுகமாக வர்றான், இவ்வளோ பெரிய ஒரு மெரெயின் இன்ஜினியர் வந்துட்டு நம்ம சினிமா மேலே இவ்வளோ காதல் கொண்டு வரக்கூடிய நம்முடைய சகோதரனுக்கு நம்ம எல்லோரும் கை கொடுக்கணும், தோள் கொடுக்கணும். உங்களை எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டு இந்த ப்ரொமோஷன் நீங்கள் எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். படம் பார்த்துட்டு இதில் நம்ம நிறையா பேசுவோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் கமிங். இல்லை சார், சிறு படங்களில் என்ன பண்ணுறோம்னா அந்த க்யூப் சார்ஜஸ் நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசி நம்ம கொஞ்சம் ஸ்பெஷல் ரேட் ஒன்று இவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். அந்த மாதிரி வந்து இவ்வளோ ஸ்க்ரீன் கம்மியாக ரிலீஸ் பண்ணுற படங்களுக்குன்னு ஒரு ஆப்ஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி வந்து பெப்சியோட வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டைப் இருக்குது. சிறு முதல் அதாவது 6 கோடிக்கும் கீழே எடுக்கிற படங்களுக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபெசிலிட்டிஸ் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அது வந்து இப்போ சண்டேயில் ஒர்க் பண்ணால் டபுள் கிடையாது, ட்ராவல் பண்ணால் டபுள் கிடையாது, அப்புறம் இத்தனை பேரை வச்சு தான் வேலை செய்யணும் கட்டாயம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பேர் வேணால் வச்சு வேலை செய்யலாம், எந்த கிராஃப்ட்டும் இல்லாமல் வேலை செய்யலாம். நீங்கள் மேக்கப் மேன் வச்சுட்டு தான் ஷூட்டிங் போடணுன்றது ஜென்ரல் ரூல். ஆனால் இந்த படங்களுக்கு அது மாதிரி வேண்டியதில்லை. உங்களுக்கு மேக்கப் தேவையில்லை, மேக்கப் வேண்டாம். காஸ்டியூமர் தேவையில்லை, காஸ்டியூமர் வேண்டாம். ஆர்டிஸ்ட் தேவையில்லை, தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு படப்பட்டு படுக்கலான்ற வசதியை நாங்கள் சிறுபட தயாரிப்பாளர்களுக்காக உருவாக்கி வச்சுருக்கோம்.
அதுதான் பெரிய பெனிஃபிட் நம்ம நிறைய பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து இது மாதிரி படங்களுக்கான ரிலீஸ்லேயும் காஸ்ட் ஃபேக்டர் குறைக்கிறதுக்கும் பப்ளிசிட்டி செலவுகளை பற்றி நம்மளோட டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா நம்ம பேசி ஸ்பெஷல் ரேட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் அசோசியேஷன். அதெல்லாம் இவங்களுக்கு கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அந்த மாதிரி என்னென்ன முடியுமோ மேக்ஸிமம் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சின்ன சின்ன படங்கள் ஜெயிச்சு அதில் வர்றவங்க பெரிய ஆள் ஆனால் தானே அது பெரிய ஆள் ஆக முடியுது. எல்லாருமே ஒரு நாள் சிறிய படத்தில் ஜெயிச்சு பெரிய ஆளாக வந்தவங்க தான். அந்த வகையில் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றியை பெற்றுக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சின்ன வயசில் வேறு அனுபவமே இல்லாமல் இப்படி ஒரு படத்தை கொடுக்க முடியும்னா இதையெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு அதனால் புதுசாக வர யாரையும் நம்ம டக்குன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடவே முடியாது. யார் இந்த எந்த புத்தில் எந்த பாம்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லாம் வர யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படி இருக்காங்க, ஃபயராக இருக்காங்க. நீங்கள் வந்து அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர் வந்து யாருக்கா கதை சொல்லியிருந்தால் அந்த வயசுக்கும் அனுபவம் இல்லாமல் ஒருத்தர் படம் எடுத்துகிட்டு போகிறான்னு தெரியாது. ஹேட்ஸ் ஆஃப் டு த ப்ரொடியூசர் யுவராஜ். அவர் வந்து கண்டிப்பாக வந்து அந்த அதை அதை பிக் பண்ணதுக்கே ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்குது. 15 கோடியை தாண்டி வசூல் பண்ணுற லெவலில் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பூமாக போயிட்டுருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி. அடுத்து வர்ற மாமன், அடுத்தடுத்து வர்ற தலைவன் தலைவி எல்லாமே நிறைய ஃபேமிலி ட்ராமாஸும் இந்த மாதிரி நல்ல படங்களாக வருதுன்றது சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது. அதே மாதிரி சிறிய படங்கள் வருவதும் இது வர புதியவர்கள் வருவதும் நம்ம ஆதரிக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி திருப்பியும் இதே இடத்துல இன்னொரு வேண்டுகோள், இந்த புது படங்கள் வரும்போது விமர்சனங்களில் கொஞ்சம் கனிவோட பரிவோட கொஞ்சம் அப்படியே ஆதரிச்சு அப்படி தினத்தந்தி மாதிரி அப்படியே பூசி மெழுகி கொண்டு வந்து கடைசியில் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துட்டோம்னா அது ஒரு நான் எப்போவுமே தினத்தந்தி ஒரு மாடலாக சொல்லுவேன். அது மாதிரி ஒன்று கொடுக்கணும்னு எல்லாத்தையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா எடுத்தோடனே மண்டை மேலே அடிச்சோம்னா கீழே விழுந்துருவாங்க. குறைகள் இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி நிறைகளை நம்ம பாராட்டணும்னு வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தம்பி விஜய் கௌரிஸ் வந்து ரொம்ப வித்தியாசங்களை தேடுறவர். என்னைய நிறைய முறை வந்து காமெடியை பற்றியெல்லாம் பேசுவார். நிறைய டைம் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் பண்ண காமெடியை பற்றி பேசுவார். ஸோ அவர்கிட்ட இருக்கிற கிரியேஷன் பற்றி பேசுவார். ஸோ அதனால் கிரியேஷனை வந்து தேடி தேடி போகிற ஆள், ரொம்ப க்ரியேட்டிவிட்டியான ஒரு தம்பி விஜய் கௌரிஸ். ஸோ அவர் ஹீரோவாக நடித்து கடுக்கான ஒரு மூவி, அதுவும் காமெடி பண்ணியிருக்காருன்னு போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி காமெடி வந்து குறைவாக தான் இருக்குது. சினிமாலேயே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முன்ன காலத்தில் நம்ம வடிவேல் சார் பீரியடு, நம்ம கவுண்டமணி சார் பீரியடு, அந்த பீரியடில் இருந்த விவேக் சார் பீரியடு, அப்படி இருந்த ஒரு காமெடி இப்போது கம்மியாக தான் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. என்கிட்டயே நிறைய பேர் கேட்பாங்க, சார் இல்லை சார் முன்ன முறையெல்லாம் இப்போ தமிழ் சினிமாவில் காமெடியே இல்லை சார், ஸோ நீங்கள்லாம் சினிமாவுக்கு வரலாம் அப்படிலாம் எங்களை கேட்பாங்க நிறைய. கண்டிப்பாக வருவோம்பா, நாங்கள் கூப்பிட்டாங்க கண்டிப்பாக வருவோம். என்னை கூப்பிட்டாங்க அறாடு ஒரு படம், அதில் காமெடியே கிடையாது, சீரியஸாக நடிச்சிருப்பேன் அதில். ஸோ அதனால் காமெடியை அது வரும்போது கண்டிப்பாக வரோம். ஆனால் காமெடியை மக்கள் வந்து ரொம்ப தேடிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு தேவைப்படுது. நகைச்சுவைன்றது ரொம்ப இப்போ வாழ்கிற இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த புரிதலை நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுட்டு ஒரு அற்புதமான ஒரு நகைச்சுவை, முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக எடுத்திருக்காரு. ஸோ அதில் வந்து ஒரு லைவ் கண்டென்ட்டு, லைவாக நடந்த ஒரு சம்பவம். இன்றைக்கி வர சினிமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே லைவ் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து இன்றைக்கி ஹிட் ஆகிருக்கு. ஒரு காலத்தில் வந்து லைவாக நடந்த சம்பவங்களை நம்ம வந்து ஒரு பார்ட்டாக அப்படி படிச்சுட்டு பேப்பர்லேயும் ஒரு செய்திகளையும் படிச்சுட்டு பார்ட்டாக போயிடுவோம். அப்போது இன்றைக்கி வந்து அதை படமாக திரைப்படமாக எடுத்து காட்டும் போது எல்லாருமே அதுக்குள்ளே போயிட்டு உத்து நோக்கி அதுக்குள்ளே மிங்கல் ஆயிடுறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குது. ஸோ அதனால் லைவ் அப்படின்றதுனால அதுவும் ஒரு வகையில் நல்ல ஒரு வரவேற்பாக இருக்கும், ப்ளஸ்ஸாக இருக்கும். அதில் நகைச்சுவையும் கலந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் கண்டிப்பாக வெற்றி பெறணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு, எல்லாருமே சொல்கிறாங்க இந்த திரைப்படம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நகைச்சுவை மக்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி லைவ் சப்ஜெக்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இவரோட முயற்சியும், ஏன்னா தேடுதலில் ரொம்ப பயங்கரமான ஆள், தேடிட்டே இருப்பார் நிறைய க்ரியேட்டிவ்ங்களை. ஸோ அந்த அளவுக்கு இதில் வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. அண்ணனுக்கு ஒரு அன்பளிப்பாக, எனக்கு காமெடி படம்னு சொன்னோன்னே அண்ணன் ஏன் என்ன கூப்பிடலன்னு கேட்டுட்டு இருந்தாரு. தொடர்ந்து படங்கள் ஒன்றா தான் பண்ண போகிறோம் கண்டிப்பாக.